என்ன கொல்லாத பெண்ணே என்ன கொல்லாத தோணும் போதெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நாம இந்த வாரம் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் வெளிவந்த வாழை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு முன்னாடி பரியேறும் பெருமாள் படத்தில் ஜாதியை தாண்டி இருக்கக்கூடிய நட்பு காதலை பற்றி பேசியிருப்பார் அவ்வளோ அழகா. ரெண்டாவது வந்துட்டு கர்ணன் படத்தில் பஸ் பிரச்சனை, அண்ட் மூணாவது வந்து மாமன்னனில் ஒரு பாலிட்டிக்ஸ் தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, அதில் ஜாதி எப்படி இருக்குது, மக்கள்லாம் எப்படி வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அவர் இந்த வாழை படத்தில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் லாரஸ். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. படிப்பு விஷயமாகட்டும் இல்லை வந்துட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு நல்லா டேலண்டடாக இருக்கக்கூடிய ஒரு மாணவன், அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வாரம் இறுதியில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வந்து வாழைப்பழத்தை தூக்கிட்டு வந்து சுமந்துட்டு போகணும் அப்படின்றது வழக்கமாக இருக்குது. அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு நபருக்கு வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வருதா, இல்லை அப்படியே கஷ்டப்பட்டு தான் இருக்காரா அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. அப்படி கேட்க இல்லை வேற எந்த ஊர்லயும். இந்த மாரி செல்வராஜ் படத்தை விட இந்த படம் ஒரு படமாகவே நான் கன்சிடர் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு செயலியும் படம் பார்த்து தான் இதுதான் லைஃப் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். அதே மாதிரியே இந்த படத்தில் ஒரு லைஃப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இது எனக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு சூப்பரான மூவி. முக்கியமாக அந்த கிராமத்தில் வாழ்கிற மக்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிற மாதிரியோ, இல்லை வந்து கிராமத்து கோடை விடுமுறையில் போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, பாட்டி வீட்டுக்கு போகிறேன், அத்தை வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு படங்க. எனக்கு என்ன கனெக்ட் ஆச்சு அப்படின்னா, டீச்சர் க்ரஷ் அப்படின்றது. ஸ்கூல் படிக்கும் போது நல்லா படித்தாலும் சரி, நல்லா படிக்கலைனாலும் சரி, இருக்கக்கூடிய டேலண்ட்டை வச்சு ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக வந்து நிக்கிலா விமல் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் குருவாயூர் அம்படையில் இப்படின்னு சொல்லி எக்கச்சக்க படங்களில் தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை அவ்வளோ அழகாக வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அந்த பாட்டில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிச்சு உதறி இருக்காங்க. படத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் எடுத்துட்டிங்கன்னா, நிக்கிலா விமல் அழகாக இருக்காங்க அப்படின்ற போது இந்த பையன் என்னடா படிக்கும்போதே சாட்டர்டே சண்டே இவ்வளோ வயலுக்கெலாம் போய் அந்த வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போய் இப்படி கஷ்டப்படணுமா, வாழ்க்கைனா இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கப்பா, ஸோ அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்றதையும் ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும். சின்ன வயசில் நம்ம ஜாலியாக வந்து விளையாடிருப்போம், ஆனால் இந்த பையன் பார்த்தியா இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்றது தான் இந்த படத்தில் மெயினாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய மெயின் கேரக்டர் அந்த ஒரு சின்ன பையன், அவன் தான் வாழைப்பழத்தை தன்னுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து சுமந்துட்டு இருக்கான். கூட இன்னொருத்தவங்க இருக்கிறது யாருன்னா, கூட பிறந்த அக்கா. அந்த அக்காவுடைய கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அக்கா தான் கலையரசனை லவ் பண்ணுறாங்க அப்படின்றதே சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆரம்பத்துலேருந்தே அந்த பையன் டீச்சர் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு, லவ், அந்த காதல், அதை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. திடீர்னு ஒரு ட்ராக் அப்படியே நடுவில் அப்படியே அந்த மருதாணி வச்சு அந்த பஞ்சு மிட்டாய் பாடல்லையே கலையரசன் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு லவ் வந்து இந்த க்ளோஸ்அப் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றதுலாம் இல்லாமல் நம்ம அப்படியே ஒரு லாங் ஷாட்லேயே வந்து அவங்களுடைய லவ்வை எப்படி நம்ம வெளிப்படுத்தலாம், அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க எப்படி சிரிச்சுட்டு அவங்க அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, நம்ம ரியல் லைஃப்பில் வந்து ஒருத்தவங்களை லவ் பண்ணாங்கன்னா எப்படி நம்ம லவ் பண்ணுவோமோ அதே மாதிரியே இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. இதுக்கெல்லாம் முழு காரணம் படத்துடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். இன்னொன்று வந்து மாரி செல்வராஜ் வைக்கப்பட்ட காட்சி.